இந்த உலகமே நொறுங்கினாலும் சரி, தயவு செஞ்சு என் கூட வந்துரு. என்ன எங்க கூட்டு போறீங்க? அது ஒரு பங்கர். உங்க குடும்பமும் எந்த ஒரு கவலையும் இல்லாம இதுக்குள்ள பாதுகாப்பா இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. ஏதாவது விபத்து ஏற்பட்டா இங்க நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். இவன் எப்படி இங்க வந்தா? வெளியே என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள நாங்க தயாரா இருக்கோம். ஆனா கேள்வி, இந்த இடத்துல சர்வைவ் பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆக்சிடென்ட்ல தன் கேர்ள் ஃப்ரெண்ட் செத்து கிடக்கிறத பார்த்து ஒருத்தனுக்கு எப்படி ஓட தோணும்? நமக்கு ஒரு பிரச்சனை. பலசாலிங்க பலவீனமானவங்க கதையை முடிக்கணும். இந்த ஃபேமிலி ரீயூனியனால என் மனசு உடைஞ்சு போச்சு. கெட்டியா பிடிச்சுக்கோங்க, ஏன்னா இது வேகமா கீழே போக போகுது. பில்லியனியர்ஸ் பங்கர்ஸ். ஆக்சுவலாக இந்த படம் வந்து நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தேன். சரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரைலர் பார்த்து முடிச்சோன்னே எனக்கு என்னென்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஒருவேளை ஸ்குவிட் கேம் ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. பட் படம் பார்த்த பிறகு உண்மையாகவே ஸ்குவிட் கேம்களுடைய சாயல் எதுவுமே கிடையாது. பட் ஸ்குவிட் கேமை பார்த்து தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்குவிட் கேம்களோட எந்த ஒரு இதுவும் இருக்காது. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த படம் எதை வச்சு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பில்லியனியர்ஸ், அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரலாம் இருப்பாங்க இல்லையா, பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுற பணக்காரெல்லாம். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த வேர்ல்டு வார் வரும்போது நியூக்ளியர் பாம்பால யாரும் வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன ஆகும், நீங்கள் வந்து கொஞ்சமாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணி நீங்கள் வாங்கினீங்க. அதாவது ஒரு ஃபேமிலிக்கு $40 மில்லியன் வந்து நீங்கள் பே பண்ணி இந்த பங்கர்ஸ் வாங்கிக்கணும். இந்த பங்கர்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பூமியில் ஏதாவது வார் நடந்தாலோ இல்லை ஏதாவது அட்டாக் நடந்தாலோ இவங்க வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக, அதாவது ஒரு லேக் இருக்கும், அந்த லேக்கு கீழே 290 மீட்டர் அடியில தான் இந்த சேஃப் பங்கர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த பங்கர்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இந்த பங்கர்ஸ் உள்ள ரெடி பண்ணி எதுக்குன்னா சேஃபாக லக்ஸரியாக இருக்கலாம். ஏன்னா வெளியே என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள் வந்தாலும் ஒரு நியூக்ளியர் பாம்பு போட்டாலும் உள்ள அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த பங்கர்ஸ் ரெடி பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்றதுக்கான ஒரு வழி. இதை வச்சு தான் இந்த கதைக்கிழமை வரும். சரிங்களா? இந்த கதையில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அப்பா, ஹீரோயின் இறந்துருவாங்க, ஹீரோயினோட அம்மா அப்பா, அவங்க தங்கச்சி. ஸோ இந்த மாதிரி தான் கதைக்களம் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஹீரோ வந்து சின்ன வயசுலேயே ஒரு 19 வயசுல என்ன பண்ணுவாரு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாரு. அவர் ஒரு பில்லியனர்ஸாக இருப்பார். இன்னொரு பில்லியனர்ஸோட பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாரு. கல்யாணம் பண்ணி அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதில் அவங்க லவ்வரை கூப்பிட்டு போயிட்டு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க லவ்வர் வந்து இவர் கண்ணு முன்னாடி இறந்துருவாங்க. ஸோ இந்த குற்ற உணர்ச்சியில் அவர் உட்காந்துருப்பாரு. அந்த ஹீரோவுடைய அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, இவரை கோர்ட்டில் வந்து இவர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஹீரோ அவங்க அப்பா உள்ள வந்து, என் பையன் ஃபுல்லாக குடிச்சிருந்தான், என் பையன் தான் இந்த பொண்ணு செத்துக்கு ஃபுல்லாக காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பையனை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிச்சிருவாங்க. 4 வருஷம் அவங்க ஜெயிலுக்குள்ளே போன 2 வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுவான். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அங்கே சண்டை போட்டு அங்கே இவருக்கு தனியாக ஒரு கேங் ரெடி பண்ணி வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் இவர் நன்னடத்தை காரணமாக இவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இவர் ரிலீஸ் பண்ணி வெளியே வந்ததுமே ஹீரோ அவங்க அப்பா வந்து ஹீரோவை கூப்பிட்டு போயிட்டு, இந்த மாதிரி வேர்ல்டு வார் வரப்போகுது, இப்போ வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு சேஃபாக ஒரு பங்கர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வாங்கி வச்சுருக்கோம், அந்த பங்கர்ஸில் நம்மளும் ஒரு ஷேர் இருக்குது, அதனால் நம்ம உள்ளே போயிட்டு அங்கே சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவார். ஹீரோவும் அவர் கூட கல்யாணம் சொல்லுவார். ஆக்சுவலாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு அருமையாக ரெடி பண்ணியிருப்பாங்க. உண்மையான பங்கர்ஸாக அது, இல்லை இவங்களை டார்கெட் பண்ணி அந்த பங்கர்ஸ் ரெடி பண்ணியிருப்பாங்களா, இல்லை அரசாங்கமே இந்த பங்கர்ஸை எடுத்து இந்த மாதிரி ஆட்களுக்காக ரெடி பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யூகிக்கவே முடியாது. ஸ்டார்டிங்கில் அந்த ஃபர்ஸ்ட் சீசன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, 8 எபிசோடு. 2வது சீசனுக்கு நான் வெயிட் பண்ணுறேன், ஏன்னா நல்லா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த ஹீரோ வந்து அந்த பங்கர்ஸுக்குள்ளே வராரு. ஹீரோவுடைய அதாவது இறந்து போன மனைவியோடைய ஃபேமிலி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பில்லியனியர்ஸ்லாம், இந்த மாதிரி பில்லியன்ஸ் ஒரு $40 மில்லியன் கொடுத்து இந்த பங்கர்ஸ் உள்ள செட்டில் ஆயிருப்பாங்க. இந்த பங்கர்ஸ்குள்ள அவங்க வந்தாங்களா, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கும் மேலான ஒரு ஃபேமிலிஸ் வந்து இந்த பங்கர்ஸ்குள்ள இருப்பாங்க. இந்த பங்கர்ஸ்குள்ள வந்து எப்படியெல்லாம் இவங்க அதில் சர்வே பண்ணுறாங்க, ஏதாவது கேம் இருக்கா இந்த பங்கர்ஸ்குள்ள வந்து, அந்த கேம் ஏதாவது ஸ்குவிட் கேமில் ஏதாவது கேம்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இவங்க உள்ள வந்து இவங்க இருக்கிறது சேஃபாக, இவங்களுக்கு கரெக்டாக 3 நேரம் சாப்பாடு, இவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த யூனிஃபார்மில் இவங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது இந்த கையில் வந்து நம்ம பிக் பாஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, மைக் மாதிரி, அந்த மாதிரி மைக்லாம் கொடுத்து ஒரு வாட்ச் ஒன்று இருக்கும். இவங்களுக்கு எப்பவுமே இவங்களோட உடம்பு சீராக இருக்கா, ரத்த ஓட்டம், இவங்களோட பிளட் ப்ரெஷரு, இவங்க ஆக்சிஜன் லெவல் எல்லாமே சீராக இருக்கா, இவங்களை எப்பவுமே மானிட்டர் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்கும். இவங்க ப்ரைவேட்டான ரூமில் கூட சிசிடிவி, பாத்ரூமில் மட்டும்தான் சிசிடிவி இருக்காது, மற்ற எல்லாத்துலேயுமே சிசிடிவி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பேசுறது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி இவங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீனில் வந்து, அதாவது டார்க் க்ரீன், அதாவது சாணி கலர் சொல்லுங்க இல்லையா, அந்த மாதிரி கலரில் ஒரு யூனிஃபார்ம், இவங்க எல்லாருக்குமே ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். அதே மாதிரி பங்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா,
இந்த பங்கர்ஸ்ல ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒர்க்கர்ஸ்க்கு தனியா ஒரு காவி கலர்ல ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். ஆக்சுவலா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கையில எலக்ட்ரிக்கல் ஷாக், அந்த ஹியூமனுக்கு கொடுக்குற எலக்ட்ரிக்கல் ஷாக் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இவங்க இருக்கும். எதுக்குன்னா இவங்க வந்து இவங்களுக்கு இவங்க எப்பயுமே வந்து அந்த என்னதான் இவங்க பில்லியனஸா இருந்தாலும் அவங்களுக்கு கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெக்னிக்கலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த படம் ஆக்சுவலா இந்த இந்த சீசன் வெப்சீரிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உண்மையாவே அந்த பங்கர்ஸ் இருக்கா இல்ல இவங்களை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்களா அப்படின்னு தெரியும். படத்தை வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல, சரிங்களா? இது வரையும் போதும். உள்ள பாத்தீங்கன்னா அதாவது அந்த பங்கர்ஸ்குள்ள உண்மையாவே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ வந்து பிளான் பண்ணுவாரு. ஹீரோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹீரோ அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கும், ஒரு நோய் ஒன்று இருக்கும். அவர் சாப்பிடலன்னா ஒரு இறந்துருவாரு. அந்த மாதிரி அந்த ஒரு டென்ஷன் ஆனால் சாப்பிடலன்னா அவர் சாப்பிடணும், இல்லைன்னா ஒரு பிளட் சுகர் அதிகமாகி பிளட் ப்ரெஷர் அதிகமாக இறந்துருவாரு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருக்கும். அப்போ நைட்டில் போயிட்டு சாப்பாட்டுக்காக கேட்பாரு, கேன்டீனில் தரமாட்டேன்ருவாங்க. உடனே ஹீரோ போய் ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு போவாங்க. அப்போ ஹீரோ போயிட்டு நடுவில் நின்று அடிச்சிடுவார். அதாவது ஹீரோ அவங்க அப்பாவுக்கு ஷாக் கொடுத்துருவாங்க, ஹீரோ ஹேண்டில் போய் அடிச்சிடுவாரு. ஸோ இதுக்கு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கருக்கும் ஹீரோக்கும் ஒரு 2 பேருக்கு ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இதுக்குள்ள நடக்கிறது தான் பிரச்சனை. லாஸ்ட்ல ஹீரோ வந்து அவரை நாக் அவுட்டே கொண்டுருவாரு. உள்ள இருக்கிற ஒரு டாக்டர் ஒருத்தங்க இறந்துருவாங்க. அதுக்கு பதில் உள்ள அந்த பில்லியனஸ்ல ஒரு டாக்டர் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்கும். அதாவது அந்த வெப்சீரிஸ்ல ஒரு ஹீரோயின், சரிங்களா? அந்த ஹீரோயின் இறந்து போன ஹீரோயினுடைய தங்கச்சி இவங்க ஒரு ஹீரோயின். இவங்க எல்லாம் போய் காப்பாற்றுவாங்க. அரகுற டாக்டர் அவங்களும் காப்பாற்றுவாங்க. ஸோ உள்ள உண்மையாவே இது நடக்குதா இல்ல பொய்யா இவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காங்களா இல்ல அரசாங்கம் உண்மையாவே இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கா, இது எதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க, இல்ல பில்லியனர்ஸே வேற பில்லியனர்ஸே பிளான் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதை, சரிங்களா? அதை ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரா? இந்த அவருக்கு ஒரு டவுட் வந்துடும், உண்மையாவே இந்த பங்கர்ஸ் இது நமக்காக ரெடி பண்ணதா இல்ல மேல உண்மையாவே வார் போயிட்டு இருக்கா, மேல போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு. ஆக்சுவலா இதுல ஒரு ஃபர்ஸ்ட் சீன் என்ன ஆகுனா, இந்த பங்கர்ஸ்குள்ள வந்துருவாங்க. ஒரு நியூக்ளியர் பாம் அட்டாக் ஆகி ஒரு வெளியே வந்து சிக்னல்லாம் லாஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியே போவாங்க. வெளியே போன இடத்துல வெளியே ஃபுல்லா பொல்யூஷன்னால ஃபுல்லா காற்றே இல்லாம சுவாசிக்க முடியாம ஆக்சிஜன் இல்லாம ஒரு குளிர் அதிகமாகி இந்த ஒரு மெட்டலை தொட்டாவே ஒட்டிக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு கிட்ட காட்டுவாங்க. அதெல்லாம் உண்மையாவே இருக்கிற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும், சரிங்களா? ஆனா படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ஸ்பாயில் பண்ண விரும்பல. நான் கொஞ்சம் கொஞ்சமா வாயை வளரிட்டே இருக்கேன். ஸோ ஹீரோ வந்து உண்மையாவே மேலே போய் பார்த்தா என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் எதிர்த்து மேலே போய் பார்க்கறாரா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல வர ஒரு கதை, சரிங்களா? இந்த படத்தை தயவு செய்து பாருங்க. 8 எபிசோடு இருக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல. ஹீரோ கரெக்டா மேலே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுவாரு, முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அடுத்தது 2ஆவது சீசன்ல தான் என்ன அவர் வெளியே போறாரா, வெளியே போயிட்டு அங்க என்ன உண்மையாவே நியூக்ளியர் பாம் அட்டாக் ஆயிருக்கா இல்ல உண்மையா நார்மலா சேஃபா தான் இருக்கு இந்த உலகம், நம்ம தான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம், உள்ள இருக்கிறவங்களையும் காப்பாற்றணும், நம்ம ஃபேமிலியும் காப்பாற்றணும், எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைச்சு வராரா இல்ல உண்மையாவே அவர் வெளியே போனவர் திரும்பி உள்ள வந்து அவர் கண்ட்ரோல் அந்த பங்கர்ஸ் எடுத்து எல்லாரையும் சேஃபா பாத்துக்கிறாரா அப்படின்றது தான் இந்த கதை. பாருங்க, உண்மையாவே நல்லா இருக்குங்க, நல்ல வெப்சீரிஸ். இந்த பில்லியனர்ஸ் பங்கர்ஸ் அப்படின்ற வெப்சீரிஸை எல்லாரும் பாருங்க. உண்மையா 18+ இது, சரிங்களா? முக்கியமா சொல்றேன் 18+ இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு வெப்சீரிஸா அப்படின்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ 18+ படத்துக்கு ஓரியன்டா தான் இந்த 18+ இருக்கும். சரி, நான் 18+க்காக மட்டுமே பார்க்க போறேன்றவங்க கதையை கவனித்தோல. எனக்கு கதை தான் முக்கியம் அப்படின்றவங்களுக்கு 18+ பெரிய விஷயமா தெரியாது. ஸோ நீங்க இந்த படத்திலே நீங்க மூழ்கிட்டீங்கன்னா 18+ வந்து இந்த படத்துக்கான தேவை அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த படம் பார்க்குறவங்கன்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த வெப்சீரிஸ் லவர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, எனக்கு வந்து இந்த அனிமேஷனு, இந்த சூப்பர் ஹீரோஸு, இந்த மாதிரி வெப்சீரிஸ்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வந்து ஒரு நல்ல கதையாக இருக்கணும், ஒரு சஸ்பென்ஸா, ஒரு கிரைம் த்ரில்லர், இந்த மாதிரியான ஒரு வெப்சீரிஸாக வேணும்னா இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாம், சரிங்களா? உண்மையாகவே நல்லா இருக்கு, பாருங்க. டெலிகிராமில் இருக்கு, அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு, நெட் மிரரில் கூட நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதாவது இந்த மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட்ஸ்லாம் இருக்கு, அதில் கூட இருக்கும், நம்ம பார்க்குறவங்க பாருங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்க, குவாலிட்டியும் அந்த சவுண்ட் எஃபெக்டும் நல்லா இருக்கும். நான் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன், எனக்கு தமிழ் டப்பில் பார்த்தா தான் புரியும், இங்கிலீஷில் பார்த்தா எனக்கு புரியாது, ஒன்றும் விளங்காது, சரிங்களா? பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. உண்மையாக படம் பார்த்துட்டு வந்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவியை ரிவ்யூ பண்ணிட்டு போறேன், சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.